அவர்கள் கோவலன், அதே போல கோவலன் கண்ணகியை நாடி சென்றான் என்ற இளங்கோவனுடைய கூட கொஞ்சம் பகுத்தறிவு பார்த்து நாளைக்கு உண்ணாமல் உறங்காமலும் கோவலனை இருக்கிற செய்தி அறிந்த போது கண்ணகிதான் நீங்கள் மிக சிறந்த கலைஞர், எல்லாம் தெரிந்து வாழ்வில் பெற்றவர் ஆகிய நீங்கள் சென்று மாதவியை பார்த்து அவருக்கு அறிவுறுத்திவிட்டு வாருங்கள் என்று கண்ணை அனுப்புவதாகத்தான் காட்டுவார்கள். அந்த அருமையான கதை மாண்பாக இருக்கிற கோவலன், கலைஞனாக இருக்கிற கோவலன், தமிழர் இந்த கோவலன், இருக்கிற கோவலன் மாறி காட்டிவிடப்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பகுத்தறிவு பார்வையாக காட்டுகிற போக்குதான் கலைஞர்கள் முன்பு தவிர மரபு என்பதெல்லாம் நீங்கள் அதற்கு சொல்லுகிற போதாக இருந்தாலும் சரி, இலக்கியத்தை பற்றி போதாக இருந்தாலும் சரி, கலைஞருக்கு மரபு எண்ணமும் கிடையாது, எழுத்தில் எங்கும் அப்படி இருந்ததும் இல்லை, இருப்பதும் இல்லை. பகுத்தறிவு பார்வை உண்டு, பகுத்தறிவு கொள்கையை தக்க இடங்களெல்லாம் புகுத்திக் கொள்ளுகிற இயல்பு அவரிடம் உண்டு. அது கதையை சொல்வதாக இருந்தாலும் சரி, வேறு புராணங்களை சொல்வதாக இருந்தாலும் சரி. நண்பர் கந்தன் அவர்கள் இந்த மரபு மீறல் என்கிற தப்பை சிந்திக்க வேண்டும் என்பது மட்டுடைய அன்பான வேண்டுகோள். மற்றபடி இந்த 4 கட்டுரைகளும் உள்ளபடியே நல்ல கட்டுரைகளாக அமைந்தன. உலகமே வியந்து கொண்டிருக்கிறவர் இன்றைக்கு உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடந்து இன்றைக்கு நிறைவடைய இருக்கிற நேரத்தில், நிறைவாக நடந்த இந்த ஆய்வரங்கத்தில் 4 கட்டுரைகள் 3 கட்டுரைகள் கலைஞர் பற்றியதாக இருந்தது. மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு என்று கருதுகிறேன். இத்தகைய மாபெரும் விழாவிற்கு முதல்வராக இருக்கிற நம்முடைய முதல்வர் கலைஞர் அவர்கள் தான். அவர்கள் பற்றிய நல்ல சிந்தனைகளோடு இந்த ஆய்வரங்கம் நிறைவு பெறுகிறது. இது இயற்கையாக அமைந்திருக்கிறது. இருந்தாலும் கூட தொடக்கத்திலே அவர் மூலமாக தொடங்கப்பட்டிருக்கிற இந்த உலக தமிழ் செம்மொழி மாநாடு அவருக்கான கட்டளைகளோடு நிறைவு பெறுகிறது என்பது ஒரு பொருத்தம். இந்த அருமையான கருத்தரங்கம், ஆய்வரங்கம் இதுதான் நிறைவு அரங்கம். இனி ஆய்வரங்கம் எங்குமே இல்லை என்று கருதுகிறேன். நீ நிறைவுதான் சொல்ல இருக்கிறோம். ஆனால் இந்த நிறைவான ஆய்வரங்கம் நல்ல அரங்கமாக, சிறந்த அரங்கமாக அமைந்தது.
இந்த அரங்கத்தில் பங்கு பெறுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன். இந்த நேரத்தில் 1.5 நாள் முடிந்த பிறகு கொஞ்சம் பேர், ஒரு 20 பேர் இருக்கிறீர்கள் என்பது இன்னும் பெருமையாக இருக்கிறது. நம்ம சாப்பாட்டு இடத்துல மலேசியா எவ்வளவு சொல்றாரு, சாப்பாட்டு இடத்துல இருக்கான்னு சொல்லி இந்த 10-20 இடத்துல பார்த்தீங்கன்னா மலேசியாவிலிருந்து அதிகமான பேர். அதான் மரபு தமிழனுக்கு இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது குறைவாக இருக்கிறார்கள் சொல்கிறார். நமக்கு ஒரு அறிவுறுத்தல். எங்கிருந்து வந்தாலும் கூட எங்களுடைய பசி பெறாமல் இங்கே இருக்கிறோம், நீங்கள் இங்கிருந்து போகிறீர்கள் என்பதை சொல்வது போல இங்கே மலேசியாவில் இருந்த தமிழர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய போக்கு நன்றாக இருக்கும். எதிர்காலம் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை தொடக்கமாக மிக வேகமாக இருக்கும், தெளிவாக இருக்கும், தமிழ் சிந்தனை பரவலாக ஆகும். இந்த உயர்தனி உலகெல்லாம் ஓங்கி உயர்ந்து சிறப்பு பெறும். தமிழர்கள் எல்லாம் செல்ல வேண்டும். உலக தமிழர்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குகின்ற ஒரு மக்கள் அமர்ந்திருக்கிறது என்று சொல்லியாக வேண்டும். இந்த நாடுகளிலிருந்து இங்கே அமைந்திருக்கிற மக்கள் எல்லாம் செய்தி சாதாரணமானதில்லை. ஒரு ஒப்பற்ற மாநாட்டில் நிறைய அரங்கமாக இந்த அரங்கம் இருக்கிறது. அது நல்ல அரங்கமாக அமைந்தது. கட்டுரைகளாக அமைந்தன. வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். வணக்கம்.